அடுத்த கூட்டம் வருகிற 17 அன்று கொளத்தூரில் நடைபெறவிருக்கிறது. இதே திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் நான், தோழர் மைனர், தோழர் மில்டன், தோழர் சத்யா ஆகியோர் இங்கு பேசவிருக்கிறோம். அனைவரும் அங்கும் வருகை தந்து சிறப்பிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசிய தலைவர் திருமாவளவன் அவர்கள் எம்ஜிஆரை இழுத்து போட்டு அல்லையிலேயே மிதித்து விட்டார் அப்படின்னு ஆன்லைன் அப்படி பேசுற. எம்ஜிஆர் பற்றின ஒரு கருத்து சொல்லியிருக்காரு தானே? அப்படித்தான் ஆக்சுவலா நடந்த சம்பவம். ஆனா இந்த ஆன்லைன்ல இருக்க ராராக்கள் அவர் எப்படி இப்படி சொல்லலாம், அவர் எப்படி இப்படி அவமானப்படுத்தலாம் அப்படின்னு கேட்க போக ரிப்போர்ட்டர்ஸும் இது ஏதோ பெரிய அவதூறு பேசிட்டாரு, அசிங்கமா திட்டிவிட்டாருங்கிற ரேஞ்சுக்கு மைக்க கொண்டு போய் எடப்பாடி நியூஸா மாத்தி அது ஒரு இவர் இப்படி சொல்லுகிறார், அவர் அப்படி சொல்லிட்டார், என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு பஞ்சாயத்து இழுத்து விட்டாங்க. அப்படி தலைவர் என்ன பேசினார், அதுல அப்படி கான்ட்ரவர்சியலான ஸ்டேட்மெண்ட் என்ன, அதற்கு எடப்பாடி சொல்ற நகைச்சுவையான விஷயம் என்ன, அதற்கு திரும்பி தலைவர் பண்ண தக்லைஃப் ரிப்ளை என்ன அப்படிங்கிற கம்பைலேஷன் தான் இந்த வீடியோ. என்று திரும்ப திரும்ப பேசுகிறார்கள். என்றைக்காவது ஒரே ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியோ, ஏன் இன்னும் நான் மிக குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், கலைஞரின் ஆசான் அண்ணா அவர்களை பற்றி அவர்களை பேசியுள்ளார். இதுதான் தலைவர் பேசணும். எம்ஜிஆரை பத்தி யாராவது தப்பா பேச முடியுமா? எதுக்கு தப்பா பேசுறது என்ன இருக்கு இங்க? இல்ல தப்பாலாம் பேச முடியாது. ஜென்மல ஆக்சுவல் விஷயத்தை பேசினாலே தப்பா தான் இருக்கும். ஆக்சுவல் விஷயத்தை பேசினாலே கொஞ்சம் தப்பா தான் இருக்கும். பேசணும்னா பேசலாம். இல்ல இவர் என்ன பேசுறாரு? ஒன்றும் பேசலையே. இல்லை இப்போ இதில் அவர் ஒன்றுமே சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாருங்க, கலைஞர் எதிர்த்த அளவுக்கு திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு திமுகவின் நிறுவனரான அண்ணா அவர்கள் எதிர்த்திருக்காங்களா? செய்ய மாட்டாங்க. இதே போல் எம்ஜிஆர் அவர்கள் எதிர்த்தாங்களா? செய்யல. ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? அது எதிர்த்தாங்களான்னு அவர் யாரை கேட்குறாருன்னா, பார்ப்பனிய கும்பலையும் பார்ப்பனிய கும்பலால் வளர்த்தெடுக்கப்பட்ட வெறிநாய்களான அல்லக்கைகளான அடியாட்களான யாரு மாமா தாத்தா போல அந்த ஆட்களை நோக்கி அவர் கேட்கிறார். இவங்க யாராவது காலந்தோன்றும் எவரி 10 ஆண்டுகளுக்கு சில வெறிநாய்கள் தோன்று கொண்டே இருக்கும். அப்படி தோன்ற எந்த வெறிநாயாவது கலைஞரை கடிச்சு வைக்கிற அளவுக்கு அண்ணாவையோ இல்லை எம்ஜிஆரையோ கடிக்குதா? இவங்க பூரா திராவிடம் எங்களுக்கு தீதுங்கிறானுங்க. ஆனா கலைஞரை மட்டுமே விமர்சிக்கிறானுங்களே. ஏன்னா கலைஞர் மட்டும்தான் பாப்பானோட அடிமடியில குடிமையில கைய வச்சு ஒரு ஆட்டி விட்டுருக்காரு. அவர் என்ன செஞ்சாரு? அவர் வேலை பார்த்துட்டு அவர் போட்டு வேலையை பார்த்துட்டு போனாரு. ஆமா, பார்ப்பன மக்களுக்காக வேலை பார்த்தாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வேலை பார்த்தாரு. அந்த வேலை வேற என்ன வேலை? அது பார்ப்பனியத்தை கரைக்கிற வேலை. அதனாலதான் அது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற உண்மையை தலைவர் பேசியிருக்கிறார். இது என்னமோ கூடுதலா அவர் என்ன ஒரு வார்த்தை சொன்னாருன்னா, எம்ஜிஆர் அவர்களை இவங்க திட்டமிட்டாங்க, ஆனால் எம்ஜிஆரால தான் இங்கே ஒரு பார்ப்பனிய சக்தி பயங்கரமாக ஊடுருவிச்சு. இன்னும் குறிப்பாக திராவிட இயக்க அரசியலில் ஒரு கட்சியினுடைய திராவிட சித்தாந்தம் தான் இங்கே சித்தாந்தம்னு சொல்லிக்கிற ஒரு கட்சியினுடைய தலைமையில் தலைவராக ஒரு பார்ப்பன பெண்ணே உட்கார்ற அளவுக்கு அவர் பார்ப்பனியத்தை திராவிடத்துல டைல்யூட் பண்ண பார்த்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. எப்போதும் பேசுறது தானே. இல்ல இதுல என்ன தப்பா கண்டுட்டீங்க, இதுல என்ன கான்ட்ரவர்சியை கண்டுட்டீங்க? அது உண்மையா இல்லையா? இதே ஜெயலலிதா சட்டமன்றத்துல சொன்னாங்களா? என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு பாப்பாத்தி சொன்னாங்கல்ல அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. அவங்களே சொன்ன விஷயத்த தலைவர் மேடையில பேசிட்டு விட்டாரு. இப்ப இதுல என்ன நீ குற்றத்தை கண்டுபிட்ட அதை சொல்லு முதல்ல. இப்ப இந்த விஷயத்த செஞ்சாரு. இப்ப அவர் கேட்ட இல்ல இப்ப அவர் சொன்ன அது இல்ல. இப்ப என்ன பிரச்சனைனா, பலத்துல நீ ஞாபகப்படுத்த அதெல்லாம் இல்ல. அதுவும் இல்லையா? இது திமுக சொல்றதுங்கிறது வேற, திமுக தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்றதுங்கிறது வேற. இல்ல ஒரு விமர்சகர் விமர்சிக்கிறதுங்கிறது வேற. திருமாவளவன் எப்படி சொல்லலாம்? இத பாயிண்ட புடிச்சீங்க பாருங்க. திருமாவளவன் எப்படி இது பேசுறது இல்லையே, என்ன இப்ப அதிர்ச்சியை கொடுக்குறாரு? இப்படி அதிமுக வேணவே வேணாம் நினைக்கிறாரா? அதிமுக ஒதுக்கல, இபிஎஸ் ஒதுக்கலான்னு நினைக்கிறாரா? இல்ல அதிமுகவே ஒதுக்கலான்னு நினைக்கிறாரா? அப்படிங்கிற அதிர்ச்சியில இருந்து வருது இந்த கேள்வி. அந்த கேள்வியா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தலைவர் அவர்களை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் தெரியும். தலைவர் தொடர்ந்து இதுக்கே பிடிக்கிறீங்க. தமிழ்நாட்டின் அரசியலுங்கிறது கடந்த 50 ஆண்டுகள்ல கலைஞர் நீங்க எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களாங்கிறதுலதான் இருந்தது. தமிழ்நாடு அரசியல் கலைஞர் எதிர்ப்பா ஆதரவாங்கிறது தான். இவ்வளவுதான் தமிழ்நாட்டு அரசியல்னு பல பேர் பேசியாச்சு, பல தலைவரே பேசியிருக்கிறாரு, இவரும் இல்ல எல்லாருமே பேசியிருக்காங்க. சொல்றேன், இது என்னமோ புதுசா வேற சொல்லி விட்டாரு போல. எங்க ஆர்ஜின்னா திமுகவை எதிர்த்துதான் அதிமுக வருது.
அதிமுக ஒரு கட்சி திமுக எதிர்த்துங்க வருது, கலைஞர் எதிர்ப்புலதான் அதிமுக. திமுக அதிமுகன்னு ஒரே வருஷத்துல உருவான கட்சி இல்ல. அப்படி இருந்தா 2 கொள்கை இருந்திருக்கும். திமுக வந்ததுக்கு அப்புறமா திமுகவுக்கு எதிர்த்து தான் அதிமுக வருதே ஒழிய இல்ல. அன்னையில இருந்து அதோட அரசியல் திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புல இருந்து நடந்துகிட்டு இருக்குது. திமுக ஒண்ணு பண்ணோம், அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆளு வேணும். அது அதிமுக. அதுக்கு போட்ட பிராக்சி தான் இது. அவ்வளவுதான் இது. பார்ப்பனிய பிராக்சி தான் இது. வேற ஒண்ணுமே இல்ல. ரசிக்க சொல்லணும்னா கலைஞர் எதிர்ப்பு தான். அதுக்கு கொள்கை சித்தாந்தம் ஒண்ணும் இல்லைங்க. எம்ஜிஆர்ட்ட போயிட்டு உன் கொள்கை என்ன, அண்ணாயிசம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருந்தவர் தான். அதுக்கு பதில் என்ன, அண்ணாயிசம் என்ன அவரும் சொல்லல, அதுக்கு பின்னாடி வந்து ஜெயலலிதா அவர்களும் சொல்லல. வெரி சிம்பிள். ஒரு கூட்டத்துல, ஒரு வீட்டுல, ஒரு ஆபீஸ்ல நம்ம சொல்ற கருத்துக்கு பக்கத்துல உள்ள ஃப்ரெண்டு அவன் அதுக்கு முன்னாடி எதிர்க்க மாட்டான். நம்ம சொல்றதுனாலே ஒரு கருத்து எதிர்ப்பான்ல, அவ்வளவுதான் அதிமுக. ஒரு கருத்தை நீங்க ஒரு பொது வெளியில வச்சாலே அதுக்கு 1008 எதிர்கருத்து வரும். அந்த 1008 எதிர்கருத்துல தான் ஒண்ணு அதிமுக தான். இதை விட நசிக்க சொல்ல முடியாது. அவ்வளவுதான். இதான் மேட்ரு. இப்ப இதுல தலைவர் கேட்ட இன்னொரு கேள்வி, அதுல ஏதாவது நியாயம் இல்லாம இருக்கா? ஏன்னா தமிழ் தேசியம்னு பேசிக்கிறானுங்க, இப்போ நாங்க தான் மாற்றுங்கிறானுங்க, புதுசா வரானுங்க. இவங்க யாருமே கலைஞருக்கு ஒரு நினைவு சின்னம் வச்சா அதை போய் உடைப்பேன்னு பேசுறான். ஆனா எம்ஜிஆர் குறித்து பேசவே மாட்டேங்கிறான். ஏன்னா நீ பார்ப்பனியம் தான் உனக்கு எதிரிங்கிற, சனாதன சக்திகள் தான் உனக்கு எதிரிங்கிற, அப்ப கலைஞரை மட்டும் ஏன் எதிர்க்கிற? ஏன்னா கலைஞர் இதை பூராத்தையும் எதிர்த்தவர். அவருக்கு ஒரு நினைவு சின்னம் வச்சா அதை நீ வரவேற்கல செய்யணும், அதை ஏன்டா உடைக்கிறேன்னு சொல்ற? அப்ப இல்லைங்க திராவிடத்தை நான் எதிர்க்கிறேன் அதனால கலைஞரை நான் எதிர்க்கிறேன்னா அப்ப ஏன்டா எம்ஜிஆர் எதிர்க்கல நீ? ஏன்னா அவரும் ஒரு திராவிட அப்படின்னு அவரு பாயிண்ட் பிடிக்க சொல்லி அனுப்புனாங்க. சொல்லி அனுப்புனதான் கேக்குறாங்க. எனக்கு அவ்வளவுதாங்க நாக்பூர்ல இருந்து கொடுத்தாங்க. அவன் பர்ஸ் அடிக்கிறதா பிளான். குறுக்கு வந்து நீங்க லாஜிக்கான கொஸ்டின் எல்லாம் கேக்குறீங்க. இப்ப இதுக்கு நியாயமா யாரு பதறணும்னா இந்த கறி கஞ்சி, இந்த சாட்டை மாமா, இவங்க 2 பேர் தான் பதறணும். ஏன்? ஆமா, இந்த ஊழ வேலையை பாக்குறது யாரு? பாக்குறது பூரா இந்த குரூப். அப்ப தலைவர் வந்து போற போக்கில் மீச்சிருக்கிறது இவங்களதான். அப்ப இவங்க எல்லாம் கோவப்படணும், நீங்க ஏன் கோவப்படுறீங்க? அப்படின்னா இங்கதான் ஊடகவியல் பண்ற மிஸ்கம்யூனிகேஷன். அவங்க தான் அயோடின் சாப்பிடுறது இல்லையாம, அவனும் எப்பவுமே சாப்பிட்றது இல்லை, அயோடின் சேர்க்கறதையும் அவங்க சாப்பிட்றது இல்லை. இந்த இடத்துல தான் ஊடகவியல் பண்ற மிஸ்கம்யூனிகேஷன் நடக்குது. இப்போ இந்த கருத்தை தலைவர் பல மேடைகளில் பேசியிருக்கிறாரு. இதில் கான்ட்ரவர்சியாகவும் ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அரசியல் தெரிஞ்ச எவரும், தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு தெரிஞ்ச எவரும் இதை வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வு. அதை அவர் பதிவு பண்ணுறாரு, அவ்வளவுதான். இதை கொண்டு போய் எடப்பாடிகிட்ட மைக்க போட்டு ஏங்க இப்படி எம்ஜிஆரை பற்றி பேசி போட்டாரு, எம்ஜிஆர் பற்றி சரி அந்த சம்பவத்தை நீங்களே பாருங்க. எங்க எம்ஜிஆரை பேசுறதுக்குலாம் அவருக்கு வேணும், யாரா எப்படி பேசணும்னு தெரியணும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக நினைக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜெனரல் கொஸ்டின்லாம் கேட்டா ஏற்கனவே அவருக்கு உடம்பு வலியா கை வலியா தான் ரெஸ்ட் தெரியுமில்ல. இல்ல நல்ல வேலை இந்த இடத்துல மிஸ்கம்யூனிகேட் பண்ணாலும் கூட நான் ஊடகவியலாளரை ஒரு வகையில பாராட்டுறேன். இல்ல திராவிட கட்சிக்குள்ள பார்ப்பனிய சக்திகளை கலக்க விட்டாராம் ஸ்டேட்மெண்ட் நீங்க கேட்டிருந்தீங்கன்னு வச்சுங்களேன். என்னங்க என்னன்னு பேசுறீங்க, இதெல்லாம் கேட்காதீங்க, அரசியலா ஏதாவது கேளுங்க. கஸ்கஸ்க்கு நீங்க போங்க, ஓரமா போங்க, போய் சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிடுங்க. அதெல்லாம் ஆய்வாளர்கள் தாங்க சொல்லணும் சொல்லுவாப்ல. அப்படின்னு நவுந்துருப்பாப்ல. அதாவது எம்ஜிஆர் திரும்ப திட்டிவிட்டானா அப்படிங்கும் அவர் வந்து ஏதோ திட்டிவிட்டார் போட்டு திருமானோன்னு கிளம்பிட்டாப்ல. வேற யாருன்னா இப்போ ஓபிஎஸ் அல்லது வந்து வேற யாருன்னு இப்போ வந்து திருச்சி சிவானா கொஞ்சம் பம்முவாப்புல, திருமானா கொஞ்சம் ஓப்பனா போய் சொல்றாங்க பேசுறது. ஏன்னா ஏற்கனவே முத்தரசன் தோழர் உட்பட தலைவர் வரைக்கும் எல்லாத்தையும் ஒருமையில பேசினவர், அதனால அவருக்கு நல்லா ஒரு தைரியம் தான். அவர் என்ன சொல்றாரு, யாரு கேட்க போறா அப்படின்னு வேற மாதிரி கேட்க போடுவாங்க. இவரு எம்ஜிஆர் எல்லாம் கடவுள் போல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. கடவுள் போல. இது பெரியாருக்கு தெரியுமா? ஏன் பெரியாருக்கு தெரியணும்? பெரியார் படம் இருக்கா முதல்ல, அந்த இன்டர்வியூ கொடுத்தாங்க இல்ல, அதுல ஜெயலலிதா அவர்களோட படம் இருக்கு, மாகவரா படம் இருக்கு. எங்க மகாகணம் பொருந்திய மக்களே, அன்பிற்குரியவர்களே, என் பண்பிற்குரியவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக மேடையில் இருந்தும் அதிமுக பிளக்ஸில் இருந்தும் பெரியார் படம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்போதும் இருந்தது இல்லைன்னு வச்சுக்க, எப்போதுமே இருந்தது இல்லை. ஆனால் கடந்த காலங்களில் சுத்தமாக இல்லாமல் இருப்பது நம்மளுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது, அதிர்ச்சி அளிப்பதாக சுற்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆமா, இப்படியே அவங்க ஏற்கனவே பெரியார் வந்து நகர்த்தி வச்சுட்டாங்க. அடுத்த அண்ணா படம், அதையும்
இன்னும் 8 மாத காலம் இருக்குல்ல, பக்கத்துல நெருங்க அதையும் கட் பண்ணிடுவாங்க. தெய்வம் போல பார்க்கப்பட்டாராமா. ஆமா, பார்க்கப்படுகிறார். அவரெல்லாம் பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், நாக்குல அது வந்துடும், இதுல இது வந்துடும், மண்ணல்லி வைப்பாங்கல்ல, அந்த ரேஞ்சுக்கு பேச. ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்றேன். நீ சொன்ன மாதிரி கலைஞரோட ஆதரவு, கலைஞரோட எதிர்ப்பு, கலைஞர்னு போனதுனால கலைஞரை வந்து நம்ம மொக்கிற மாதிரி மொச்சு அவருக்கு மண்டையில உள்ள பூந்து, வீட்டுக்குள்ள பூந்து, அரசியல்ல பூந்து, சட்டமன்றத்துக்குள்ள பூந்து அவரை வந்து அலசி ஆராய்ஞ்சு விலாசமா பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால நம்ம பேசி வச்சிருக்கிறோம். கலைஞர் இருந்ததுனால எம்ஜிஆர் தப்பிச்சாரு. எம்ஜிஆர்னு ஒரு ஆளை உள்ள பூந்து அவரை பார்த்து என்ன ஏதுன்னு நம்ம வந்து போறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அவரு தோட்டங்கள் வந்து எதுக்காக போல அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா தோட்டம் வச்சிருந்தாரு. கலைஞர் தோட்டம் இல்ல அதை தாண்டி பேசணும்னா சொல்லிடுங்க, பேசி விடுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேசி விட்டுருவோம். இல்ல அது வந்து இந்த மாதிரி அதிமுக காரர்கள் ஆசைப்படுகிறார்கள் பேசணும் இல்லைங்க, அதான் விரும்புதுன்னா பிரிச்சிருவோம், பேசிடுவோம், அவ்வளவுதான், உடச்சு பேசுறது சமூகம் தயாரா இருக்குது, பாத்துக்குங்க. கோட்டார் நீங்க என்ன சொன்னீங்களோ அதை பேசி விட்டுருலாம். இப்ப அவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, திருமா வந்து இல்லாம போயிடுவார், அரசியல்லே வந்து காணாம போயிடுவார் அப்படிங்கிறாரு. திருமா காணாம போயிடுவாரா? இல்ல திரும்ப காணாம போறத பத்தி இருக்கிறத பத்தி எல்லாம் களத்துல இருக்கிறவங்க பேசுங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க களத்துல? இப்ப அவரு காணாம போறாருன்னா பொருள் என்ன? அவர் களத்துல இருக்காருன்னு பொருள். நீங்க இருக்கீங்களா? நீங்க போய், அதாவது நீங்க செலக்ட் பண்ற இடம் தெரியும்ல, சுந்தரா டிராவல்ஸ் பயணம் போறாருல, இப்ப இவர் செலக்ட் பண்ற லொகேஷன் குறுக்கு சந்தாதான் செலக்ட் பண்றாரு. ஏன்னா பஸ் போய் லாக் ஆயிருந்தா மக்கள் அங்கிட்டு ஓடிடக்கூடாது. 10 பேர் அப்படியே ஜங்கா தெரியும். அப்படியே அந்த 10 பேரையும் ஏதோ வந்து கடகண்ணில இருக்கவங்க எட்டி பாக்குறாங்கன்னா அது அமௌண்ட் கொடுத்து 300 ரூபா, எனக்கு 25 வரணும், எனக்கு 50 அப்படின்னு இந்த ஒன்றியத்துக்கு 25 ரூபா, அந்த ஒன்றியத்துக்கு 1.5 இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது? மக்கள் யாராவது நீங்க பேசினா கேட்க தயாரா இருக்கானா? பேசு சொல்லு அப்படின்னு சொல்றது ஒரு வாய் வேணாமா, வரம்பு வேணாமா, வரலாறு வேணாமா? அவர் எப்படி காணாம போவார்? 35 வருஷம் இப்பதான் ஸ்டெடியா அப்படி நிக்கிறாப்புல. அவர் வந்து ஸ்ட்ரைட்டா ஒண்ணு வந்துடல, சிலோம்பாளையத்துல ஸ்ட்ரைட்டா வரல. அவரு சிலோம்பாளையத்துல போட்டுட்டு பால் அடிச்சு சத்தியம் பண்ணி அப்படி வந்தவரா? அடிபட்டு மிதி போட்டு உதப்பட்டு ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படி வந்து நிக்கிறவரு. அவருக்கு போக போக வளர்ச்சி தான் அதிகமா இருக்குமே ஒழிய தவழ்ந்து போறதுக்கு அவருக்கு வேலை இல்ல, அந்த மாதிரி ஆளு இல்ல. அதெல்லாம் வந்து யாரு பேசுறதுன்னு நீங்க சொன்ன ஒரு கூறுபாடு வேணும். நம்ம பேசுனா ஓரமா போறவங்க கூட நின்று கேட்க மாட்டேங்கிறான். நமக்கு இது தேவையா? நமக்கு இதெல்லாம் சொன்னாப்புல அவர் மீட்டிங் கேட்டிருக்கிறீங்களா? கேட்டா அப்படி இருக்கும், ஒவ்வொருத்தனும் அப்படிதான் கேட்டு போவான் மீட்டிங்க. நீங்க பேசுறது எவனுமே சைக்கிள் அவன் மட்டும் போயிட்டு இருக்கிறான். அவன் பாட்டு சொல்லு பங்காளி, அது யாரு பேசு. அந்த வீடியோ போட்டு இருந்தா போட்டு விடுங்க, போட்டுருவோமா? எப்பா அதை கொஞ்சம் போட்டு விடுங்கப்பா. இதுதான் அரசியல்ல உங்களுக்கான மரியாதை. அவ்வளவுதான், உங்களுக்கான இடம் இதுதான். நீங்க இங்க இருந்து எங்க போக போறீங்கன்னு முடிவு பண்ணி நீங்க எல்லாம் இருப்பை பத்தி பேசலாமா? இப்ப உடனே இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு போய் தலைவர்கிட்ட மைக்க போட்டு பாருங்க எடப்பாடி இப்படி பேசிவிட்டாரு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோனே அதை பார்த்துருங்க. எம்ஜிஆர் அவர்களை நான் விமர்சிக்கவில்லை. தமிழ்நாடு அரசியல் எப்படி கடந்த 50-60 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது, எவ்வாறு அது கட்டமைக்கப்பட்டது என்பது குறித்த பேச்சில் தமிழ்நாட்டு அரசியல் எப்படி கலைஞரை மையப்படுத்தி அவருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அரசியலாக மாறியது என்று அவருடைய நினைவேந்தல் நிகழ்வில் பேசினேன். அவ்வளவுதான். எம்ஜிஆர் அவர்களை அவமதிக்கும் நோக்கம் என்னிடத்தில் இல்லை. சொன்னோடனே தலைவரோட ரியாக்ஷன் தான், அந்த ரியாக்ஷன்லயே முடிஞ்சு போச்சு. வாயில எல்லாம் வருது, ஆனா பேச முடியாது. அந்த ரியாக்ஷன்ல முடிஞ்சிருச்சு. அதாவதுங்க, இல்ல அவரு திரும்ப பாடம் எடுத்து அவரு விளக்கி அரசியல் பேசி அதெல்லாம் எடப்பாடிக்கு புரிய போதா? சரி, எடப்பாடி தானே, அவருக்கு புரிய. அவர் ரேஞ்சுக்கு நான் பதில் சொல்றேன். அவ்வளவுதான் மீது நான் மதிப்பு வச்சிருக்கேன். அவ்வளவுதான் வேணாம், இவ்வளவுதான் போ, உனக்கு இது போதும். அரசியல் களம் எப்படி இயங்குச்சு, எப்படி சுட்டுச்சுங்கிறத விரிவாக்கமா நான் பேசினேன். அதுல ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற அவர் சொல்லிட்டாரு. அதாவது இப்ப வந்து அதான் சொல்றேன், நம்ம எடப்பாடிக்கு வந்து என்ன லெவல்ல பதில் சொன்னா புரியுமோ அந்த லெவல்ல அவர் சொல்லியிருக்காரு. இல்ல எங்க லெவல்ல இருந்து அதை சொல்லணும், விவரிச்சு சொல்லணும், வண்டியா பேசணும்னா அதுக்கு அவர் தயாரு. இப்ப அவரு விட்டா அவர் 3 மணி நேரம் பேசுவார் எம்ஜிஆரை பத்தி என்ன நடந்ததுன்னு.
அது நீங்க இதுக்கு ஒரு பதில் கொடுப்பீங்களா, அதை பொறுத்து அந்த அந்த பதிலுக்கு இருக்கு. வேணும்னா சொல்லுங்க, அதையும் பேசி போடுவோம். இல்ல ஒண்ணும் இல்ல, கிரீமி லேயர் ரிசர்வேஷன்ல கொண்டு வந்தது யாரு? ஐயா மாகோரா. இது இல்ல நான் என்ன சொல்றேன், நான் பேச தயாரா இல்ல. ஆல்ரெடி காந்தராஜன் ஒருத்தர் பேசிருக்காரு, அதை எடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நான் பாட்காஸ்ட் போட்டு விட்டுருவேன். காந்தராஜன் ஒருத்தர் பேசிருக்காருங்க, அந்த வீடியோ முடிச்சு போய் பாருங்க. வண்டா அவர் பேசி வச்சுட்டார் ஆல்ரெடி. சட்டமேலவைன்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல இருந்தது, கலைக்கப்பட்டது. யாருக்காக எம்ஜிஆர் அதை கலைச்சாரு? வெண்ணிலாவோட நிர்மலாங்கிறவங்க யாரு, எதுக்காக கலைச்சாங்க? இன்னொன்னு சவால் விட்டு சொல்றாரு, எம்ஜிஆர் ஆட்சியில எம்ஜிஆரால் துறக்கப்பட்ட கட்டிடம்னு ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்ட கட்டிடம் ஒண்ணு இருந்தா சொல்லுங்க, நான் தமிழ்நாடு விட்டே போயிடுறேங்கிறாரு. முடிஞ்சா சேலஞ்ச். வளர்ச்சி திட்ட பணிகள் என்ன நடந்தது எம்ஜிஆர் ஆட்சியில அப்படின்னு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. எவனும் சொல்லல. சோ இந்த லட்சணத்துல நம்ம ஒருத்தரை வச்சு, இது நாங்க சொன்ன சாம்பிள், இதெல்லாம் ஒரு பிம்பம் வச்சிருக்கோம்னா அப்படியே உடையாம காப்பாத்தி கொண்டு போயிடணும். இல்ல நீ பேசிதான் ஆகணும். நீ அதே மாதிரி நம்ம சர்பட்டா பரம்பரையில ஒரு இடம் வரும், ஒரு இடமா பல இடத்துல வருது, அதுல வேற மாதிரி ஆகிப்போம். வேண்டாம், அதனால ஒரு இடத்துல அப்படியே நகர்த்துறோம்னா அப்படியே நகர்த்தி போயிருங்க. ஸோ இப்படி இருந்து தலைவர் பேசி இந்த லெவல்ல இந்த பிரச்சனை இருக்குது. எப்படியா இது இது எப்படி போகுது, எப்படி போகணும்? இல்ல ஐயா மாதவராவின் சாதனைகள் வேணும்னு கேட்டீங்கன்னா கேளுங்க, உடச்சு பேசுறதுக்கு சமூகம் தயாரா தான். ஆல்ரெடி உடச்சு வன்னியரசனை பேசி விட்டாப்ல. ஆமா, அண்ணன் வேற ஒரு ட்வீட் போட்டுட்டு இருக்காப்ல. ஆமா, அதனால ரொம்ப பயங்கரமான ட்வீட். இது எப்படி போகணுங்கிறது எங்க கையில இல்ல, உங்க கையில தான், ரத்தத்தின் ரத்தங்கள் கையில தான் இருக்கு.